அவனருளாலே அவன்தாள் வணங்கி. இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பதிவில் கோயம்புத்தூர் நகரின் மையப்பகுதியில் ஒரு காலத்தில் திப்பு சுல்தான் காலத்து கோட்டை இருந்த இடமான கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சங்கமேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலை தரிசிக்கப் போகின்றோம். கோவன் புத்தூர் என்று அழைக்கப்பட்டது. பேரூர் நாட்டை ஆண்ட கோவன் மன்னன் என்ற பெயரால் இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்ததாக, அதிலிருந்து கோயம்புத்தூர் என்ற பெயரும் உருவானதாக வரலாறு. கோவன் மன்னன் கோவன் புத்தூர் என்று ஆகி காலப்போக்கில் மருவி கோயம்புத்தூர் என்று ஆனது. இந்த இடம் முன்பு சங்கு மலர் செடிகள் நிறைந்த தோட்டமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த சங்கு மலர்களின் பெயரால் இந்த சிவனின் பெயரும் சங்கீஸ்வரமுடையார் என்றும் பின்னர் சங்கமேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் பிரம்மசூத்திரம் வரையப்பட்டுள்ளது. நாம் வாழ்க்கையில் எத்தனை கோளாறுகள் இருந்தாலும் விதியையே மாற்றும் வல்லமை இத்தலத்திற்கு உண்டு என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரே திசையை நோக்கி 6 முகங்களுடனும் மயில் வாகனத்தில் சண்முக சுப்பிரமணிய சுவாமியாக அருள் பாலிப்பது திருக்கோயிலின் மிகச்சிறந்த அம்சமாகும். 12 கைகளில் ஆயுதங்களுடன் சூரபத்மனை வதம் செய்யும் வீர கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அகிலாண்டேஸ்வரி அம்மன் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதியில் கருணையின் வடிவமாக அருள் பாலிக்கின்றார். அம்மனை வணங்கினால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் விலகும், தொழில் வளம் பெருகும். மரணத்தருவாயில் உள்ள இளைய தலைமுறைகளுக்காக இங்கு பிரார்த்தித்தால் தலைவிதி மாறும். இந்த புனிதமான சங்கமேஸ்வரர் திருக்கோவிலை மனதார தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். அவன் அருளால் நம் வாழ்க்கை மலரட்டும். சிவன் திருவடி சரணம். முருகப்பெருமான் அருள் என்றும் துணை நிற்கட்டும். சிவாய நம.